மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை நான் டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இறுதி காணொளியில் இந்த வர்த்தக கோட்பாடு சம்பந்தமாக முழு நன்மை கோட்பாடு பார்த்தோம். அடுத்து நாங்கள் ஒப்பீட்டு நய கோட்பாடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒப்பீட்டு நய கோட்பாட்டில் நான் உங்களுக்கு கடந்த காணொளியில் வெளியீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி அந்த ஒப்பீட்டு நய கோட்பாட்டை எவ்வாறு விளங்கப்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ மீளவும் அதனுடைய ஒரு சாராம்சத்தை பார்த்து கொண்டு நாங்கள் உள்ளீட்டு அணுகுமுறைக்கு இன்றைக்கு வருவோம். அப்போ ஒப்பீட்டு நய கோட்பாட்டிலை பார்த்திருக்கிறோம். ஒரு நாடு மற்றைய நாட்டுடன் ஒப்பிடும்போது ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை குறைவாக கொண்டிருந்தால், ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை குறைவாக கொண்டிருந்தால் அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயமானதாக இருக்கும். அப்போ ஒப்பீட்டு நய கோட்பாடு ஓரலகுக்கான அமைய செலவின் அடிப்படையில் விளங்கப்படுத்தப்படும் கோட்பாடு என்பது மாணவர்கள் தெளிவாக இருக்கும். அப்போ ஓரலகுக்கான அமைய செலவை நாங்கள் எவ்வாறு அளவிட்ட நாங்கள் இழக்கப்பட்ட உற்பத்தியின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி. அப்போ இழக்கப்பட்ட உற்பத்தியை பெறப்பட்ட உற்பத்தியால் பிரிக்க வாரது தான் ஓரலகின் அமைய செலவு. அப்போ ஆகவே நாங்கள் வெளியீட்டு அணுகுமுறையில் பார்த்த நாங்கள் அப்போ இங்கே வெளியீட்டு அணுகுமுறை என்றது அப்போ உங்களுக்குரிய தகவல் தரப்படுகிற உள்ளீட்டை கொண்டு ஒரு நாடு எத்தனை அலகு வெளியீட்டை பெறும். அந்த வெளியீடானது உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் ஓரலகின் அமைய செலவு இழக்கப்பட்ட உற்பத்தியின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி என்ற அடிப்படையில் கணிப்பீடு செய்வீங்க. நாங்கள் கடந்த காணொளியில் பார்த்த அதே தகவல் தான். இரண்டு நாடுகள், ஏ நாடு பி நாடு, எக்ஸ் பண்டம் வை பண்டம். அப்போ இந்த தகவலின்படி ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு கணிச்ச நாங்கள் இழந்ததுங்கள் பெற்றது 0.5. வையுக்கு கண்ட நாங்கள் 2. அப்போ ஏ நாட்டுக்கு 0.5 2. பி நாட்டுக்கு கண்டோம் 0.8 1.25. அப்போ அந்த ஓரலகு வெளியீட்டுக்கான அமைய செலவு ஒரு பண்டத்தை எடுத்து நாட்டையுமே பிள்ளைகள் ஒப்பீடு செய்யவும். வர்த்தகம் என்பது நாடுகளுக்கு இடையில தானே இடம்பெற போகுது. அப்ப நாட்டையும் தான் நீங்கள் ஒப்பீடு செய்யும், பொருளையும் அல்ல. அப்ப இங்கே ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு 0.5, பி நாட்டுக்கு 0.8. ஆகவே குறைந்த அமைய செலவை கொண்டது ஏ, அதாவது எக்ஸ் என்ற பண்டத்துக்கு குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு ஏ நாடு. அப்படி நீங்கள் அந்த அமைய செலவு யாருக்கு குறைவு ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். ஓரலகு வையுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு 2, பி நாட்டுக்கு 1.25. அதை அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப பி நாட்டுக்கு அமைய செலவு குறைவு, ஏ நாட்டுக்கு இங்கே அமைய செலவு குறைவு. அப்ப இப்ப நாடுகளுக்கு இடையில் எந்த நாடு குறைந்த அமைய செலவில் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டிருக்கின்றதோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயம். அப்ப அந்த ஒப்பீட்டு நயத்தினுடைய அடிப்படையை மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருக்கும். அப்ப எந்த நாடு எந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயத்தை பெற்றிருக்கின்றதோ அந்த ஒப்பீட்டு நயமான பண்டத்தில் அந்த நாடு சிறப்பு தேர்ச்சி அடையும். அப்ப சிறப்பு தேர்ச்சி அடைகிற பண்டத்தை தான் அந்த நாடு ஏற்றுமதி செய்யும். சிறப்பு தேர்ச்சி அடையாத பண்டத்தை அந்த நாடு இறக்குமதி செய்யும். சிறப்பு தேர்ச்சி அடைகிற பண்டத்தை நாடு ஏற்றுமதி செய்யும், சிறப்பு தேர்ச்சி அடையாத பண்டத்தை அந்த நாடு இறக்குமதி செய்யும். ஆகவே ஒப்பீட்டு நயத்தின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையில் எவ்வாறு வர்த்தகம் இடம்பெறும், அப்ப இதை நாங்கள் வெளியீட்டு தகவலை வைத்துக்கொண்டு பார்த்தோம். இதே விடயத்தை பாருங்கள் உள்ளீட்டு அணுகுமுறையில் பார்க்கலாம். அப்ப அடுத்தது உள்ளீட்டு அணுகுமுறை. அப்ப இங்க நாங்கள் உள்ளீட்டு அணுகுமுறை என்று சொல்றது பிள்ளைகள்
ஓரலகு வெளியீட்டை பெறுவதற்கு ஒரு நாட்டுக்கு எத்தனை உள்ளீடு தேவை, தேவைப்படுகின்ற உள்ளீடுகள் எவ்வளவு, இதுதான் உள்ளீட்டு அணுகுமுறை. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த அட்டவணையை பாருங்கள். ஏ நாடு பி நாடு என்று சொல்லி 2 நாடுகள் இருக்கின்றது. ஓரலகு வெளியீட்டுக்குரிய ஊழிய மணித்தியாலம், அதாவது ஓரலகு வெளியீட்டை பெறுவதற்கு எத்தனை ஊழிய மணித்தியாலம் தேவை. அப்ப ஓரலகு வெளியீட்டுக்குரிய ஊழிய மணித்தியாலம் பாருங்க, இதுதான் உள்ளீடு, தேவைப்படும் உள்ளீடு. அப்ப எக்ஸ் என்ற பண்டத்தை ஒரு அலகை உற்பத்தி செய்வதற்கு ஏ நாட்டுக்கு 1/10, பி நாட்டுக்கு 1/5, தெரியல, வைப்பண்டத்துக்கு 1/5, 1/4, அதாவது ஓரலகு வெளியீட்டுக்குரிய ஊழிய மணித்தியாலம். ஓரலகு வெளியீட்டுக்குரிய ஊழிய மணித்தியாலம் தரப்பட்டிருக்கு. அப்ப இவ்வாறு உங்களுக்கு உள்ளீடு தரப்பட்டிருந்தால் இந்த உள்ளீட்டை வைத்துக்கொண்டு ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை எவ்வாறு காண்கிறது, அது இருக்க நடைமுறை ரீதியாக மாணவர்களுக்கு இருக்க விளங்கி கொள்ளவும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஏற்கனவே போட்ட அட்டவணையை தான் திருப்பியும் பாவிச்சிருக்கிறோம். இப்ப ஏ நாடு இதற்க பாருங்க, ஏ நாடு எக்ஸ் என்ற பண்டம் y என்ற பண்டம், சரியில்லை, எக்ஸ் என்ற பண்டம் y என்ற பண்டம். அதாவது ஒரு ஊழியத்தை உற்பத்தியில் ஈடுபடுத்தினால் அந்த எக்ஸ் என்ற பண்டத்திலே 10 அலகை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றலை ஏ நாடு வச்சிருந்தது. வையிலை 5 அலகை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றலை ஏ நாடு வச்சிருந்தது. இது என்ன? ஓரலகு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம். ஓரலகு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம் என்றது மாணவர்கள் விளங்குவோம். சரியில்லை. இப்போ அந்த உள்ளீடுன்றது இங்கே ஊழியம். அப்போ அந்த ஊழியம் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுப்போம். சரி, ஒரு 8 மணித்தியாலம் வேலை செய்யுது, ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் வேலை செய்யுது. அப்போ 8 மணித்தியாலம் வேலை செய்ய அங்கே 10 அலகு எக்ஸில் உற்பத்தி ஆகுது. அதே ஊழியத்தை நாங்கள் வையில பாவித்தால் 5. அப்ப இது என்ன? ஓரலகு உள்ளீட்டுக்குரிய வெளியீடு. இந்த தரவ வடிவா பாருங்க. இப்ப உள்ளீட்டு முறையில நீங்க பார்க்க மாறி பார்க்கிறீங்க. எப்படி பார்க்கிறீங்க? ஓரலகு வெளியீட்டுக்கு தேவையான உள்ளீடு, அதாவது ஓரலகு வெளியீட்டை பெற வேண்டும் என்றால் நாங்கள் எத்தனை ஊழிய மணித்தியாலத்தை பாவிப்போம். அப்ப இது 1க்குத்தானே 10. அப்ப தேவைப்படுகின்ற உள்ளீடு பார்த்தீங்கள் என்றால் 1/10. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கள் என்றால் 1/5. அதாவது ஓரலகு வெளியீட்டுக்கு தேவைப்படுகிற உள்ளீடு. அப்ப ஒரு அலகு எக்ஸை பெற வேணும் என்றால் 1/10 மணித்தியாலம். அதே மாதிரி பாருங்கள், ஓரலகு வைய பெறுவதற்கு 1/5. அப்ப இங்கால நீங்கள் எழுதியிருக்கிறது என்ன மாணவர்கள்? உள்ளீடு. இது வெளியீடு. அப்ப வெளியீட்டை உள்ளீட்டாக மாற்றி இருக்கிறோம். அந்த அட்டவணை தான் இது. வெளியீடு தரைக்கு என்னென்ன அமைய செலவெடுக்கிறீர்கள்? இழக்கப்பட்ட தொகையின் கீழ் பெறப்பட்ட தொகை என்றதுல பார்க்கிறீங்கள். ஒரு நாட்டுக்கே பாருங்கள். இப்ப ஏ நாடு எக்ஸ் பண்டத்தில் 10 அலகை பெறும் என்றால் வைப்பண்டத்தில் 5 அலகை இழக்கும். அப்போ ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு காண்றீங்க. இழந்தது 5, பெற்றது 10. ஆகவே விடை 0.5. 0.5. அப்ப இது ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு. இது என்னத்தை வச்சு கண்ட நீங்கள்? வெளியீட்டை வச்சு. இப்ப நீங்கள் பாருங்கள், இந்த வெளியீட்டு தரவை என்னென்று உள்ளீடாக மாற்றினீங்கள்? தலகீழ் படுத்தி பாருங்க. 10 கீழ் தலகீழ் தான் 1/10 உள்ளீடா மாத்திக்க. 5 தலகீழ் படுத்திய பெறுமதி தான் 1/5. அப்ப ஆகவே உள்ளீட்டுக்குரிய தரவு தந்தால் வெளியீட்டுக்குரிய அமைய செலவை என்னென்று காண்றது. நீங்கள் இங்கே வெளியீடு தரைக்கு என்ன செய்த? நீங்கள் இழந்ததுங்கள் பெற்றது.
அப்ப உள்ளீட்டின் வெளியீட்டின் தரவை தலைகள் படுத்தத்தானே உள்ளீடு வருது. அப்ப உள்ளீட்டுக்குரிய தரவை வச்சுக்கொண்டு அமைய செலவை காண வேண்டும் என்றால் வெளியீட்டு முறையில கண்டதை தலைகள் படுத்தி விடுவோம். வெளியீட்டு முறையில கண்டது என்னண்டு எல்லாரும் அவதானிங்கோ, இழந்ததுங்கள் பெற்றது. அப்ப உங்களுக்கு வெளியீட்டு முறையில கண்டது போல உள்ளீட்டு முறைக்குள்ளால அமைய செலவு எதுக்கு காண்றது? வெளியீட்டுக்கு தான் அமைய செலவு. அமைய செலவு பிள்ளைகள் உள்ளீட்டுக்கு அமைய செலவு கணிக்கிறீர்கள். உள்ளீட்டு தரவை வைத்துக்கொண்டு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை காணலாம். அதை எப்படி ஒரு சுருக்கமாக போவோம். நீங்கள் இப்ப உள்ளீடு தந்தால் அதை வெளியீடாக மாற்றி செய்ய தேவையில்லை. அப்ப வெளியீட்டு தரவின் தலைகீழ் படத்தின பெறுமதிதானே உள்ளீடு. அப்ப இங்க இழந்ததுங்கள் பெற்றது. உள்ளீடு தந்தால் இதை தலைகீழ் படுத்தி விடுங்க. என்னண்டு பெற்றதன் கீழ் இழந்தது என்ற அடிப்படையில் போடுங்க. அப்ப உள்ளீட்டு தரவை வைத்துக் கொண்டு வெளியீட்டுக்குரிய அமைய செலவுக்கு வரலாம். இப்ப பாருங்கள், எக்ஸ் பண்டத்தை பெற வேண்டும் என்றால் அவை இழக்க வேணும். அப்ப 1/10 அரண 1/5. இப்ப பாருங்கள், எக்ஸ் பண்டத்தை நாங்க பெற வேண்டும் என்றால் அவை இழக்க வேணும். அப்ப வெளியீடு தரைக்கு என்ன செய்த நீங்கள்? இழந்ததுங்கள் பெற்றது. உள்ளீடு தரைக்க தலைகீழாக மாறி பெற்றதென்கள் இழந்தது என்ற அடிப்படையில் போடுங்கள். 1/10 அரண 1/5. அப்ப 1/10 அரணவை தரவாக்குங்க. தர 5/1. அப்ப 5 தர 1 5/10. ஆகவே விடை 0.5. ஆகவே விடை பாருங்க 0.5. பாருங்க, நீங்க வெளியீட்டில் எடுத்த அதே தரவு இங்க வந்துட்டு விளங்கி இருக்க. அப்ப உள்ளீட்டுக்குரிய தரவு தரேக்கை நீங்க யாரும் குழம்பக்கூடாது. உள்ளீட்டு தகவலை வைத்துக்கொண்டு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை இலகுவாக கணிக்கலாம். எப்படி வெளியீட்டுக்குரிய அமைய செலவை கண்டீங்களோ அதை இந்த தலைகீழாக போடுங்க. அதைத்தான் நான் இங்கே செய்து காட்டியிருக்கின்றார்கள். அப்போ ஓரளவு எக்ஸுக்கான அமைய செலவு 1/10 அரண 1/5. அதே மாதிரி பாருங்கள் மாறி 1/5 அரண 1/10. அதே மாதிரி பி நாட்டுக்கு பாருங்கள் 1/கீழ் பி நாட்டுக்கு நீங்க பார்த்தீங்கள் என்றால் அப்ப பி நாடு இதுல ஒரு கவலை, நீங்கள் இதுல ஒரு சின்ன தவறு ஒன்று நடந்திருக்கு. பாருங்கள் 1/கீழ் அதாவது எக்ஸை பெற வேண்டும் என்றால் இழக்கும். அப்ப 1/5. அப்ப இதைத்தானே நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். அப்ப 1/5 அரண 1/4. அப்ப 4/5 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப 4/5 என்று சொன்னால் 0.8. நீங்க வெளியீட்டில் கண்ட அதே தகவல் இங்க வரும், வேற தகவல் வராது. 1/5 அரண 1/4. அப்ப இதை நீங்கள் சுருக்கி விட்டீங்கள் என்றால் 0.8. 0.8. அதே மாதிரி பாருங்கள் 1/4 அரண 1/5 1/2x. அப்ப எக்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வையை இழக்க வேணும். வை என்று போடுவீங்க. அப்ப இப்ப உள்ளீட்டுக்குரிய தரவு தரேக்கை வெளியீட்டுக்குரிய அமைய செலவு காணுகிற முறை விளங்கி இருக்கவில்லை. இந்த வெளியீட்டுக்குரிய அமைய செலவை எவ்வாறு காண்றீங்க? அப்ப இனி பழம்பவாறு. அப்ப எந்த நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் மற்ற நாட்டுடன் ஒப்பிடும் போது குறைந்த அமைய செலவை கொண்டிருக்கின்றதோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயமானது. அப்ப எக்ஸ் என்ற பண்டத்தில் பாருங்கள் குறைந்த அமைய செலவை கொண்டது. பி நாட்டுக்கு 0.8 ஏ நாட்டுக்கு 0.5. அப்ப ஏ நாடே குறைந்த அமைய செலவு. ஓரளவு வையுக்கு பார்த்தீங்கள் என்றால் ஏ நாட்டுக்கு 2 பி நாட்டுக்கு 1.25.
ஆகவே அப்ப எந்த நாடு குறைவான அமைய செலவை கொண்டிருக்கின்றதோ அந்த நாடுதான் ஒரு பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு அனுகூலம். அப்ப ஆகவே மாணவர்கள் அப்ப இந்த எந்த நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் குறைவான அமைய செலவை மற்ற நாட்டோடு ஒப்பிடும் போது கொண்டிருக்கின்றதோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயம். அப்ப ஒப்பீட்டு நயமான பண்டத்தில் ஒரு நாடு சிறப்பு தேர்ச்சி அடையும். அப்ப சிறப்பு தேர்ச்சியான பண்டத்தை தான் ஒரு நாடு ஏற்றுமதி செய்யும். ஆகவே இதுல மீள மீள வலியுறுத்துகிறோம், இந்த முழு நன்மை கோட்பாடு ஒப்பீட்டு நன்மை கோட்பாடுகள் உங்களுக்கு பகுதி ஒன்றிலேயோ பகுதி ரெண்டிலேயோ ஒரு கணிப்பீட்டுக்குள்ள ஒரு கல்குலேஷனுக்குள்ள வினா தொடுக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு அட்டவணை தரப்படும். அந்த அட்டவணை தரைக்க மாணவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் அங்கே உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம் தாரமா, அப்ப அவுட்புட் லெவல் தரப்படுதா, அப்ப வெளியீட்டு மட்டம் தந்தால் அது வெளியீட்டு அணுகுமுறை. அங்க ஓரலகு வெளியீட்டுக்கு தேவையான உள்ளீடு எத்தனை, ஓரலகு வெளியீட்டுக்கு தேவையான உள்ளீடு எத்தனை என்று தந்திருந்தால் அது உள்ளீட்டு அணுகுமுறை. அதை முதல் வினாவை மேல வாசிக்க உள்ள தலையங்கத்தை வைத்து விளங்கணும். வெளியீடு தரப்பட்டிருக்கின்றதா, உள்ளீடு தரப்பட்டிருக்கின்றதா. அப்ப அமைய செலவு காணிக்கை வெளியீடு தந்தால் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. உள்ளீடு தந்தாலும் வெளியீட்டுக்குரிய அமைய செலவை இலகுவாக காண்பீர்கள். உள்ளீட்டை வச்சுக்கொண்டு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை கண்டு வளமையான முடிவு. சரி, அப்ப இது மாணவர்கள் அனைவருக்கும் தெளிவோ? இப்ப தெரிந்தால் இதுல உங்களுக்கு ஒரு தியரியாக உங்கள்கிட்ட கேட்கப்படுகிற ஒரு வினா, ஒப்பீட்டு நயத்தினை தீர்மானிக்கும் காரணிகள். இப்ப இந்த ஒப்பீட்டு நயம் பாருங்க, இப்ப ஒரு நாடு ஒரு பண்டத்தை குறைந்த அமைய செலவில் உற்பத்தி செய்ய இன்னும் ஒரு நாடு அந்த பண்ட உற்பத்தியை கூடிய அமைய செலவில் உற்பத்தி செய்யுது. ஒரு நாடு கூடிய அமைய செலவில் செய்கிற பண்டத்தை இன்னும் ஒரு நாடு குறைந்த அமைய செலவில் இல்லை செய்யுது. இதால நாடுகளுக்கு இடையில இந்த நயம் வேறுபடுகிறது. அப்ப இந்த ஒப்பீட்டு நயத்தை உருவாக்குவதில் அல்லது அந்த ஒப்பீட்டு நன்மையை தீர்மானிப்பதில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளவை, ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற காரணிகளவை. அப்ப ஒன்று, முதலாவது பாருங்கள், காரணிகளின் கிடைப்பனவில் உள்ள வேறுபாடு. காரணிகளின் கிடைப்பனவு, இப்ப நாடுகளுக்கு இடையில காரணிகளின் கிடைப்பனவானது ஒரே மட்டத்தில் இருப்பதில்லை. அப்ப அந்த காரணிகளினுடைய இயல்பு நாடுகளுக்கு நாடு வேறுபடும். அப்ப காரணிகளின் இயல்பு நாடுகளுக்கு நாடு வேறுபடுகின்ற போது ஒப்பீட்டு நயத்தில் வேறுபாடுகள், கையாளப்படுகின்ற தொழில்நுட்ப வேறுபாடுகள், கையாளப்படுகின்ற தொழில்நுட்ப ரீதியான வேறுபாடுகள். அப்ப ஒரு நாடு ஒரு உற்பத்தியில கையாளப்படுகிற அதே தொழில்நுட்பத்தை மற்ற நாடு பாவிக்கும் இல்லை. அப்ப ஒரு நவீன தொழில்நுட்பத்தை அல்லது ஒரு மூலதன செறிவான தொழில்நுட்பத்தை ஒரு நாடு பாவித்து ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்ய இன்னும் ஒரு நாடு ஊழிய செறிவான தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யலாம். இதனாலேயும் கூட நாடுகளுக்கு இடையில் அமைய செலவு வேறுபடலாம். அடுத்தது, உற்பத்தி திறன்ல இருக்கிற வேறுபாடு. இந்த ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம் வளங்களின் விளைதிறன் நாடுகளுக்கு நாடு வேறுபடும். அப்ப உற்பத்தி திறன்ல இருக்கிற வேறுபாடு, சிறப்பு தேர்ச்சியில இருக்கிற வேறுபாடு. ஒரு தொழிலில் ஒரு உற்பத்தியில் ஒரு நாடு நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த உற்பத்தியில் அந்த நாடு தேர்ச்சி பெற்ற நாடாக இருக்கும். அப்ப தேர்ச்சி பெற்ற வளங்களை கொண்டு ஒரு நாடு ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்ய குறைந்த அமைய செலவோடு உற்பத்தி செய்யும். அப்ப சிறப்பு தேர்ச்சியில் இருக்கிற வேறுபாடு, விருப்பத்தெரிவில் காணப்படும் வேறுபாடு. அப்ப நாடுகளுக்கு இடையில விருப்பத்தெரிவு வேறுபடும். அப்ப நுகர்வோர் கொடுக்கிற அந்த முன்னுரிமை தன்மை
அப்ப விருப்பத்தெரிவிலே இருக்கிற வேறுபாடுகள். அடுத்தது நாடுகளினுடைய இட அமைவு. ஏற்கனவே நாங்கள் முழு நேயத்திலேயும் சொன்னால், இப்ப நாடுகளினுடைய இட அமைவு கூட அமைய செலவிலே ஆதிக்கம் செலுத்தும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இலங்கையினுடைய அமைவிடமும் அமெரிக்காவினுடைய அமைவிடமும், இலங்கையினுடைய அமைவிடமும் அமெரிக்காவினுடைய அமைவிடமும் சில உற்பத்திக்கு இலங்கையில் அது சாதகமாக இருக்க, சில உற்பத்திக்கு பாதகமாக இருக்கும். அப்ப இது அமைய செலவிலே ஒரு வேறுபட்ட தன்மையை தோற்றுவிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, தெரியல, அப்ப அமெரிக்காவினுடைய அமைவிடம் அங்கே ஆப்பிள் பழ உற்பத்திக்கு சாதகமாக இருக்கின்றது. ஒரு குளிர் விளையத்துக்குரிய காலநிலை கொண்ட ஒரு பிரதேசத்தில் அமெரிக்கா அமைந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்கள், அங்கே அமெரிக்க ஆப்பிள் பழத்தை ஒரு குறைந்த அமைய செலவோடு, ஏன்னா அந்த உற்பத்திக்கு இயற்கை ஆதரவாக இருக்கின்றது, பௌதீக காரணிகள் ஆதரவாக இருக்கின்றது. அப்ப குறைந்த அமைய செலவோடு உற்பத்தி செய்யும். ஆனால் அதே ஆப்பிள் பழத்தை இலங்கையிலே நாங்கள் மத்திய மேலநாட்டு பிரதேசத்தில் ஒரு வெப்பவிலைய காலநிலையை கொண்ட பிரதேச நாட்டுக்குள்ளே நாங்கள் அதை உற்பத்தி செய்ய வலிக்கிட்டால் எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பு அல்லது நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தியாகம் கூடவாக இருக்கும். பாருங்க, அப்ப நாடுகளின் அமைவிடம் கூட ஆதிக்கம் செலுத்தும். அடுத்தது பாருங்க, நாடுகளின் பருமன்களில் உள்ள வேறுபாடு. நாடுகளின் பருமன்களில் உள்ள வேறுபாடு. ஒரு பெரிய நாடு, ஒரு சிறிய நாடு, ஒரு பெரிய நாட்டையும் ஒரு சிறிய நாட்டையும் வைத்துக் கொண்டு ஒப்பிடுங்கள். உதாரணம், சீனாவும் இலங்கையும் அல்லது ரஷ்யாவும் இலங்கையும். பாருங்க, ஒரு பெரிய நாடு ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்கிற தியாகம், ஒரு சிறிய நாடு ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்ய மேற்கொள்ளுகிற தியாகமும் வேறுபட்டதாக இருக்கும். அப்ப நாடுகளின் பருமன் கூட இதில் ஆதிக்கம் செலுத்தும். அடுத்தது அளவு திட்ட சிக்கன வேறுபாடுகள். அப்ப நீண்ட காலத்தில் உற்பத்தியை அதிகரிக்கும் போது சராசரி செலவில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி, நீண்ட கால சராசரி செலவு LRAC, லாங் ரன் அவரேஜ் காஸ்ட், தேர்ச்சி நாளில் படிச்சிருக்கிறோம். அப்ப நீண்ட கால சராசரி செலவு தொடர்ந்து குறைந்து கொண்டு வந்தால் அளவு திட்ட சிக்கனம். அப்ப சில நாடுகள் ஒரு சிக்கனத்தோடு உற்பத்தி செய்கிற பண்டம் சில நாட்டிலே அந்த சிக்கனம் இல்லாமல் போய்விடும். அப்ப இதனாலும் அந்த நாடுகளுக்கு இடையில் அமைய செலவு வேறுபடும். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள். அப்ப இங்கே அரசாங்க கொள்கைகள் என்று நாங்கள் குறிப்பிடுவது சில பண்ட உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் அங்கே மானியங்களை கொடுக்கும். அப்ப மானியங்களை ஒரு உற்பத்திக்கு அரசாங்கம் வழங்கும் போது அந்த உற்பத்தியாளர்கள் சொல்லுவார்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் குறைவாக இருக்கும். ஒரு உற்பத்திகள் மீது அரசாங்கம் வரிகளை அறவிடுகின்ற போது சொல்லுவார்கள் அந்த உற்பத்திக்காக நாங்கள் மேற்கொள்ளுகிற தியாகங்கள் அதிகமாக இருக்கும். இதான் நாங்கள் அரசாங்க கொள்கை. அரசாங்கம் ஒரு உற்பத்திக்கு மானியம் வழங்குகின்றதா, வரி விதிக்கின்றதா, இவை கூட இந்த ஒப்பீட்டு நயத்தை வேறுபடுத்தும். இது பல தடவை இறுதி பரீட்சை வினாத்தாளில் வினாவப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பீட்டு நயமானது ஏன் நாடுகளுக்கு இடையில் வேறுபடுகிறது? அப்ப ஒன்று காரணிகளின் கிடைப்பெனவில் உள்ள வேறுபாடு, இரண்டாவது தொழில்நுட்பத்தில் உள்ள வேறுபாடு, உற்பத்தி திறன் வேறுபாடு, சிறப்பு தேர்ச்சியில் உள்ள வேறுபாடு, விருப்பத்தெரிவில் காணப்படும் வேறுபாடு, நாடுகளின் இட அமைவு, நாடுகளின் பெருமன்களில் காணப்படும் வேறுபாடு, அளவு திட்ட சிக்கன வேறுபாடுகள், அரசாங்க கொள்கைகள். அப்ப இந்த ஒப்பீட்டு நய வேறுபாட்டினால்தான் நாடுகளுக்கு இடையில் வர்த்தகமானது உருவாகி இடம்பெறுகின்றது. அப்ப அந்த வர்த்தகம் எவ்வாறு உருவாகி உள்ளது, அந்த வர்த்தகம் எவ்வாறு இடம்பெறுகின்றது அப்ப என்பதை விளக்குவதற்காக பாருங்க இரண்டு கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஒன்று முழு நன்மை கோட்பாடு, இரண்டாவது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. அப்ப முழு நன்மை கோட்பாட்டிலே இருந்த பலவீனத்தை ஒப்பீட்டு நய கோட்பாட்டிலே நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறோம். அப்ப முழு நய கோட்பாட்டில் உள்ள பலவீனம் என்ன சொன்ன நாங்கள், ஒரு நாடு இரண்டு பண்ட உற்பத்தியிலும்
ஒரு நாடு 2 பண்ட உற்பத்தியிலும் மற்றைய நாட்டை விட, ஒரு நாடு 2 பண்ட உற்பத்தியிலும் மற்றைய நாட்டை விட அதிக வெளியீட்டை ஒரு நாடு 2 பண்டத்திலும் கொண்டிருந்தால் அந்த நாடு 2 பண்டத்திலும் முழு நன்மை. அப்போ ஒரு நாடு 2 பண்டத்திலும் முழு நன்மையாக இருக்கும் போது முழுநயம் இல்லாமல் மற்ற நாடு 2 பண்டத்திலேயும் இருக்கும். அப்ப ஆகவே அந்த நாடு மற்ற நாட்டோடு வர்த்தகத்தில் ஈடுபடும் என்பதை முழுநய கோட்பாட்டின் படி விளக்க முடியாது. ஆனால் அதைத்தான் டேவிட் ரிக்கார்டோ சொன்னார். இப்படி ஒரு குறைபாடாக இருக்கின்ற சூழலில் ஒரு நாடு 2 பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருந்தாலும் அந்த நாடு ஒப்பீட்டு நயத்தின் அடிப்படையில் மற்றைய நாட்டோட வர்த்தகத்தில் ஈடுபடும். அப்ப அந்த நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் இடம்பெறும் என்பதை விளங்கப்படுத்த முடியும். அந்த குறைபாட்டை, இந்த முழுநேய கோட்பாட்டின் குறைபாட்டை ஒப்பீட்டு நேய கோட்பாடு நிவர்த்தி செய்திருக்கு. அப்ப இதை பாருங்க, இப்ப நாங்கள் சொன்ன இந்த கருத்தை 2020ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்ட வினாத்தாளில் பாருங்க, புதிய பாடத்திட்ட வினாத்தாளில் சரியில்லை 6 புள்ளிகளுக்கு 8வது வினா, அந்த வினாவை ஒரு எடுத்து பாருங்கள், 6 புள்ளிகளுக்கு கேட்டிருந்தார்கள். சரியில்லை, அதாவது ஒரு நாடு 2 பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருக்கின்ற போது, 2 பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருக்கும் போது அந்த நாடு மற்றைய நாட்டோடு வர்த்தகத்தில் ஈடுபட முடியுமா? ஒரு நாடு 2 பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருக்கு. அப்ப முழு நன்மையை கொண்டிருக்கின்ற போது அந்த நாடு மற்றைய நாட்டோட வர்த்தகத்தில் ஈடுபட முடியுமா? அப்ப நீங்கள் பதில் அளிப்பீங்கள், முழுநேய கோட்பாட்டின் படி வர்த்தகம் இடம்பெறுவதற்கு சாத்தியம் இல்லை. முழுநேய கோட்பாட்டின் படி வர்த்தகமேன் ஒரு பண்டத்தில் ஒரு நாடு முழுநயம், என்னும் ஒரு பண்டத்தில் என்னும் ஒரு நாடு முழுநயம் என்றால் நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் நடக்கும். ஒரு பண்டத்தில், அதாவது ஒரு நாடு 2 பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருந்தால் முழு நன்மை கோட்பாடை வைத்துக் கொண்டு வர்த்தகத்தை விளங்கப்படுத்த இயலாது. இதற்கு பொருத்தமான புள்ளி விவரம் போட்டு காட்டணும், அப்படியான புள்ளி விவரம் தான் போட்டு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனா சொல்லுவீங்கள், இப்படியான ஒரு சூழலில் ஒப்பீட்டு நேய கோட்பாட்டின்படி நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெறுவதை விளக்க முடியும். அப்ப நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை போட்டு ஒப்பீட்டு நேயத்தின்படி எப்படி சாத்தியப்படும், அப்ப நீங்கள் அமைய செலவெல்லாம் கணிச்சு, அந்த நாடுகளுக்கு இடையில் அமைய செலவின் வேறுபாடுகளை கணிச்சு சொல்லுவீங்க. இந்த முறை வந்த நாங்கள் தரவுகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு தியரி வைஸாக கேட்டார்கள். தெரியல. அப்ப முழு நன்மை கோட்பாடு ஒப்பீட்டு நேய கோட்பாட்டின் அடிப்படை விஷயம் மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். இந்த ஒப்பீட்டு நேய கோட்பாடை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த என்ன ஒரு விஷயம் ஆராய இருக்கிறோம், பரிமாற்று வீதம். ஆகவே இதில் மாணவர்கள் விளங்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டிருந்தால் ஒவ்வொரு பண்டத்துக்கும் ஓரலகுக்கான அமைய செலவு உங்களால் கணிக்க முடியும். ஓரலகுக்கான அமைய செலவு உங்களால் கணிக்க முடியும். இப்போ ஏ நாடு பி நாடு, அப்போ ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு ஓரலகு வைக்கு ஏ நாட்டுக்கு பி நாட்டு. சரி, இப்போ அதில் எல்லாம் உங்களுக்கு கணிக்கிற ஆற்றல் வந்துட்டு. இப்போ நாடுகள் 2 நாடுகள் எடுக்கிறோம். இந்த நாடுகள் இப்போ வர்த்தகத்தில் ஈடுபடுதென்றால் ஒரு நாடு ஒரு பண்டத்தை விற்பனை செய்ய இன்னும் ஒரு பண்டத்தை அந்த நாடு கொள்வனவு செய்யும். ஒரு பண்டத்தை விற்க இன்னும் ஒரு பண்டத்தை கொள்வனவு செய்யும். அப்ப ஓரலகு பண்டத்தை விற்கும் போது எத்தனை அலகு பண்டம் கொள்வனவு செய்யப்படும் என்பதை வெளிப்படுத்துவதுதான் பரிமாற்று வீதம். அதாவது 2 பண்டங்கள் என்ன பெறுமதியில் பரிமாற்றம் செய்யப்படும், இதை பரிமாற்று வீதம்.
அப்ப இந்த பரிமாற்று வீதத்தை நாங்க ரெண்டாக பிரிக்கிறோம். உள்நாட்டு பரிமாற்று வீதம், வெளிநாட்டு பரிமாற்று வீதம். இதுல விளங்கணும் பிள்ளைகள். உள்நாட்டு பரிமாற்று வீதம், வெளிநாட்டு பரிமாற்று வீதம். அப்ப உள்நாட்டு பரிமாற்று வீதம் என்று நாங்கள் குறிப்பிடுவது நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெறாமல் இருக்கின்றது. அப்ப எடுகோள் என்ன? நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெறவில்லை. ஒரு நாடும் இன்னமொரு நாடும் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை. நாடுகளுக்கிடையில வர்த்தகம் இடம்பெறவில்லை என்றால் அந்த நாடு என்ன பொருளாதாரத்தில் இருக்குது? மூடப்பட்ட பொருளாதாரம். ஒரு மூடிய பொருளாதாரத்தில் நாடு இருக்கு என்பது எடுகோள். அப்ப மூடப்பட்ட பொருளாதாரம். அப்ப வர்த்தகத்துக்கு முன் அப்ப உள்நாட்டு பரிமாற்று வீதம் மூடிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பீங்க. உள்நாட்டு பரிமாற்று வீதம் பிள்ளைகள் ஒரு மூடப்பட்ட பொருளாதாரம். சரி, இப்ப ஏ நாடு, இப்ப பாருங்க, இப்ப ஏ நாடு ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு தசமஞ்சு, ஓரலகு வையுக்கான அமைய செலவு 2. அப்ப ஏ நாடு பி நாட்டோட வர்த்தகம் செய்யவில்லை என்றால் அது என்ன பொருள் என்ன? ஏ நாடு பி நாட்டோட வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை என்றால் அது என்ன பொருள் என்ன? ஏ நாடு XY 2 பண்டத்தையும் உற்பத்தி செய்யும். அப்ப தமக்குள்ள அந்த பண்டங்கள் பரிமாற்றம் செய்யப்படும். தமக்குள்ள பரிமாற்றம் செய்யப்படும். இதை நடைமுறை ரீதியாக ஒரு மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இந்த உள்நாட்டு பரிமாற்று வீதம் வர்த்தகத்துக்கு முன்புள்ள நிலைமையை வச்சுக்கொண்டு காட்டுவோம். சரியில்லை. இப்ப உதாரணத்துக்கு சரி, இப்ப ஏ நாடு எடுப்போம். சரி, இப்ப ஏ நாடு 2 வகையான பண்டத்தை உற்பத்தி செய்யுது. அப்ப எக்ஸ் என்ற பண்டம், Y என்ற பண்டம். அப்ப நாங்கள் இங்கே அமைய செலவு, நிலையான அமைய செலவு என்பது எடுகோள். இப்ப இந்த நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்தி, இந்த நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்தி எக்ஸ் பண்டத்தில் 200 அலகுகளை உற்பத்தி செய்யும் ஆளுமையை கொண்டிருக்கின்றது. அவ்வளவு வளத்தையும் இந்த நாடு வையில பாவித்தால் 100 அலகை உற்பத்தி செய்யலாம். அப்ப இது ஏ நாட்டினுடைய உற்பத்தி சாத்திய வலை. இது ஏ நாட்டின் பிபிசி. சரியில்லை பிள்ளைகள், இது ஏ நாட்டினுடைய உற்பத்தி சாத்திய வலை. அப்ப இப்ப பாருங்க, இந்த தரவின்படி பார்த்தால் 200 அலகு எக்ஸை உற்பத்தி செய்யணும்னா இந்த நாடு 100 வையை இழக்கும். அப்ப 100 200 அதாவது இழந்ததன் கீழ் பெற்றது. அப்ப 100 இழந்தால் 200 பெறலாம். அப்ப பாருங்கள், அப்ப 100 0.5. அப்ப ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு 0.05 Y. மாறி பாருங்கள், 200 எக்ஸை இழந்தால் 100 வையை பெறலாம். அப்ப 200 100. அப்ப ஒரு வையுக்கான அமைய செலவு 2x. இதைத்தானே நாங்கள் முதல் கணிச்சு காட்டினாங்கள். இப்ப இந்த நாடு பி நாட்டோட வர்த்தகம் செய்யலை. வர்த்தகம் செய்யலை என்றால் அது இந்த பொருள் என்ன? உண்மையில்லை. இப்ப இந்த நாடு ஒரு நேரத்தில் தன்னிட்ட இருக்கிற சகல வளங்களையும் பயன்படுத்தி 200 எக்ஸை உற்பத்தி செய்து வச்சிருக்கும். என்ன ஒரு நேரம் தன் சகல வளங்களையும் பயன்படுத்தி வையில 100 உற்பத்தி செய்து வச்சிருக்கும். அப்ப இது எக்ஸ், இது வை. அப்ப இந்த நாடு 200 எக்ஸை 100 வையோட பரிமாற்றலாம். நாட்டுக்குள் உள்நாட்டு வர்த்தகம் 200 எக்ஸை 100 வையோட பரிமாற்றலாம். அப்ப 200 எக்ஸை விற்பனை செய்து 100 வையை தனக்குள்ள கொள்வனவு செய்யலாம். ஆகவே ஒரு எக்ஸுக்கான பரிமாற்று வீதம் 0.5. 200க்கு 100 என்றால் 1க்கு எத்தனை? 0.5. அப்போ ஒரு எக்ஸுக்கு 0.5 வை பரிமாற்றப்படும். மாறி பாருங்கள், ஒரு வையுக்கு
2x பரிமாற்றப்படும். அப்ப இதுதான் உள்நாட்டு பரிமாற்று வீதம். அப்ப இங்க அந்த உள்நாட்டு பரிமாற்று வீதம் என்பது எதை குறிப்பிடும்? அமைய செலவு. அப்ப உள்நாட்டு பரிமாற்று வீதத்தை வெளிப்படுத்த உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அமைய செலவை கணிச்சிட்டு அப்ப ஓரலகு எக்ஸுக்கானது ஓரலகு வையுக்கானது, ஓரலகு எக்ஸுக்கானது ஓரலகு வையுக்கானது. அப்ப ஒரு எக்ஸ் பரிமாற்று வீதம் 0.5, ஒரு வையின் பரிமாற்று வீதம் 2. இது யாருடையது? ஏ நாட்டின். அதே மாதிரி பாருங்க பி நாட்டின். அப்ப ஒரு எக்ஸுக்கான அமைய செலவு 0.8 ஒரு வையுக்கான அமைய செலவு 1.25. அப்ப ஆகவே ஒரு எக்ஸுக்காக 0.8 பரிமாற்றப்படும், ஒரு வையுக்காக 1.25x பரிமாற்றப்படும். சொன்னது விளங்கி இருக்க மாதிரி. அப்ப உள்நாட்டு பரிமாற்று வீதம் நீங்கள் கணிப்பிட்ட அந்த அமைய செலவு தான் அப்படியே வரும். அப்ப அங்க எடுகோல் என்ன? உள்நாட்டு பரிமாற்று வீதத்தை விளங்கப்படுத்த எடுகோல் என்ன? இந்த குறிக்கப்பட்ட நாடு மற்றைய நாட்டோட வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடாது, அப்ப நாடும் வர்த்தகத்தில் ஈடுபடாது, அப்ப நாடுகள் ஒரு மூடிய பொருளாதாரமாக இருக்கின்றது என்ற எடுகோலின் அடிப்படையில் பார்க்கிறோம். அப்ப உள்நாட்டு பரிமாற்று வீதம் பார்த்தது விளங்கி இருக்குதான். இதே மாதிரி பாருங்கள், நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெற்றால் பரிமாற்று வீதம் இப்படி இருக்கும். அப்ப நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெற்றால் அவங்க வர்த்தகம் இடம்பெற்றால் என்றால் திறந்த பொருளாதாரம், அது திறந்த பொருளாதாரமாக இருக்கும். இது உள்நாட்டு பரிமாற்று வீதம் பெரிய அளவுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வினாவுறது குறைவு. ஆனால் இந்த சர்வதேச பரிமாற்று வீதம் அடிக்கடி கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை மாணவர்கள் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அமைய செலவை சரியா கணிச்சு எடுத்துட்டீங்கன்னா சரி சரி. அப்ப இப்ப பாருங்கள், நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெற போகுது. அப்ப ஒரு நாடு தனக்கு ஒப்பீட்டு நயமான பண்டத்தை தானே மற்ற நாட்டுக்கு விற்பனை செய்யும். ஒரு நாடு என்ன ஒரு நாட்டுக்கு பண்டத்தை விற்பனை செய்கிறதுன்னா என்ன? ஏற்றுமதி. அப்ப நயமில்லாத பண்டத்தை அந்த நாடு கைவிட்டு அங்கே இருந்து கொள்வனவு செய்யும். அப்ப இறக்குமதி. அப்ப ஏற்றுமதி செயற்பாடும் இருக்கும், இறக்குமதி செயற்பாடும் இருக்கும், சண்ட நடவடிக்கையும் இருக்கும். அப்ப பாருங்க, நான் ஏற்கனவே போட்ட அதே அட்டவணை தரவு. அப்ப ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு, ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு நாங்க கணிச்சு வச்சிருக்கிறோம் 0.5. பி நாட்டுக்கு கணிச்சு வச்சிருக்கிறீங்க 0.8. அதாவது ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு. அப்ப ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு, ஒரு எக்ஸுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு பிள்ளைகள் 0.5, பி நாட்டுக்கு 0.8. அப்ப குறைந்த அமைய செலவை கொண்ட நாடுதானே அதுல ஒப்பீட்டு நயம், குறைந்த அமைய செலவை கொண்ட நாடுதானே ஒப்பீட்டு நயம். அப்ப இங்கு ஒரு எக்ஸுக்காக எத்தனை வை பரிமாற்றப்படும்? அப்ப அந்த ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு 2 நாடுகளுக்கும் கணிப்பீங்கள், ஏ நாட்டுக்கும் பி நாட்டுக்கும். அப்ப ஏ நாட்டுக்கு 0.5, பி நாட்டுக்கு 0.8. அப்ப இந்த குறைந்த அமைய செலவுக்கும் கூடிய அமைய செலவுக்கும் இடையில் அந்த பரிமாற்று வீதம் இருக்க வேண்டும். அப்ப இங்கே குறைந்த பெருமானம் 0.5, கூடியது 0.8. அப்ப 0.8 விட அதிகமாக இருக்க வேண்டும். மாறி சொன்னால் 0.8 விட குறைவாக இருக்கும். அதாவது குறைவான அமைய செலவு 0.5, கூடிய அமைய செலவு 0.8. அப்ப குறைவான அமைய செலவுக்கும் கூடிய அமைய செலவுக்கும் இடையில் அந்த பரிமாற்று வீதம் இருக்கும். அப்ப குறைவான அமைய செலவை விட அதிகமாக இருக்கணும், கூடியதை விட குறைவாக இருக்கும். விளங்குதே மாணவர்கள்?
மாறி பாருங்கள். ஓரலகு வையுக்கு, அப்ப ஓரலகு வையுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு 1.25, இது ஏ நாட்டுக்கு. பி நாட்டுக்கு 2. அப்ப இங்க குறைந்த அமைய செலவு 1.25, கூடிய அமைய செலவு 2. அப்ப ஓரலகு வையுக்காக எத்தனை எக்ஸ் பரிமாற்றப்பட வேணும்? ஓரலகு வையுக்காக எத்தனை எக்ஸ்? அதாவது குறைந்த அமைய செலவுக்கும் கூடிய அமைய செலவுக்கும் இடையில். அப்ப குறைந்த அமைய செலவு 1.25, கூடியது 2. அப்ப 1.25க்கும் 2க்கும் இடையில். மாணவர்கள் திருப்பியும் சொல்லுகிறேன், அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண்டத்துக்கான அமைய செலவை கணிச்செடுப்பீங்கள். அப்ப யாருக்கு குறைந்தது யாருக்கு கூடியது அதை வச்சு ஒப்பிட்டு நன்மை பார்க்க தெரியும். இப்ப சர்வதேச பரிமாற்று வீதம் என்னென்னு சொல்றது, இந்த குறைந்த பெறுமதிக்கும் கூடிய பெறுமதிக்கும் இடையில். அதாவது குறைந்த பெறுமதிக்கும் கூடிய பெறுமதிக்கும் இடையில். அப்ப குறைந்த பெறுமதியை விட அதிகமாக இருக்கும், கூடிய பெறுமதியை விட குறைவாக இருக்கும். இதுதான் நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் இடம்பெறும் போது காணப்படுகிற பரிமாற்று வீதம். அதை எழுதுகிற விதத்தை வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. பாருங்கள், ஓரலகு எக்ஸ்பண்டத்தின் பரிமாற்று வீதம் 0.5 விட அதிகமாகவும், இந்த குறைந்த பெறுமதியை விட அதிகமாகவும், 0.8 விட குறைவாகவும் இருத்தல் வேண்டும். மாறி சொன்னால் ஓரலகு வையுக்கான பரிமாற்று வீதம் 1.25 விட அதிகமாகவும் 2 விட குறைவாகவும் இருத்தல் வேண்டும். 1.25 விட அதிகம், 2 விட குறைவு. அப்ப இது வெளிநாட்டு பரிமாற்று வீதம். அப்ப இந்த வெளிநாட்டு பரிமாற்று வீதத்தை சரியான முறையில் நீங்கள் அடையாளப்படுத்த பழகுவோம். அப்ப இவ்வாறு இதிலிருந்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இவ்வாறு ஒரு நாடு ஒரு பொருத்தமான பரிமாற்று வீதத்தில் ஒரு நாடு வர்த்தகத்தில் ஈடுபட்டால் சொல்லுவோம், ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயலளவை விட அந்த நாட்டினுடைய நுகர்வு இயலளவு பெருசாக இருக்கும். இப்படியான ஒரு பரிமாற்று வீதத்தோட நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபட்டால், இவ்வாறான இயலளவோடு நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அந்த நாட்டின் உற்பத்தி இயலளவு, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி, அந்த உற்பத்தி இயலளவை விட அவற்றை கன்சம்ஷன் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்ப இதனால தான் சொல்றோம் நாங்கள், ஒரு நாடு தெரியல, ஒரு நாடு உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதியில், இப்ப நீங்கள் ஒரு உற்பத்தி சாத்திய வலையிலை சில வழியில் நாங்கள் பேசிக்கலி இந்த விஷயத்தை சொல்லித்தாரோம் நாங்கள். இதை இப்ப நான் ஒரு எளிமையாக இரண்டாம், இப்ப இந்த பகுதிகள் முந்தி பழைய பாடத்திட்டத்தில் விவரமான முறையில் ஆராயப்பட்டது. இப்ப புதிய பாடத்திட்ட முறைக்குள்ள இந்த அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. ஆக பழைய பேப்பர்களை பார்த்து மாணவர்கள் குழப்பமடையக்கூடாது, நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயத்தை ஆராயவில்லை என்று. உங்களோட இப்ப இருக்கிற நடைமுறையில் இருக்கிற பாடத்திட்டத்தின்படி இந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சா காணும். தெரியல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப யோசிச்சு பாருங்கள். இப்ப நான் ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி இந்த தியரியை சொல்றேன். இப்ப நாடு, இப்ப நாட்டின் உற்பத்தி சாத்திய விலை இவ்வாறு இருக்கின்றது. இப்ப நாடு தன்னிட்ட இருக்கிற சகல வளங்களையும் எக்ஸில பாவித்தால் 500 அலகு உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டிருக்கின்றது. வையில சகல வளங்களையும் பாவித்தால் இந்த நாடு 200 அலகை உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் மற்ற நாட்டோட ஒப்பிடுகை இந்த நாடு நாடு தான் எக்ஸ் உற்பத்தியிலை குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு. அப்ப அமைய செலவின்படி நாங்கள் முடிவுக்கு வாரம் எக்ஸ்பண்டத்தில் ஒப்பீட்டு நயமான நாடு நாடு என்ற ஒரு முடிவுக்கு வருவோமே. இப்ப இந்த நாடு மனவர்கள், இந்த நாடு ஒப்பீட்டு நயத்தின் அடிப்படையில் எக்ஸ்பண்டத்திலே ஒப்பீட்டு நயமான நாடு. அப்ப எந்த பண்டத்தில் ஒரு நாடு ஒப்பீட்டு நயத்தை கொண்டிருக்கின்றதோ
தன்னிடம் இருக்கிற அனைத்து வளங்களையும் அந்த ஒப்பீட்டு நயமான உற்பத்தியை நோக்கி நகர்த்தும். ஒப்பீட்டு நயமான உற்பத்தியை நோக்கி நகர்த்தும். அப்ப இப்ப ஏ நாடு எக்ஸ் என்ற புள்ளியில தான் தன்னை உற்பத்தியை வச்சிருக்கும். அப்ப இந்த நாடு வை உற்பத்தியை கைவிட்டுடும். அப்ப இதுல இந்த நாட்டின் உற்பத்தி புள்ளி இருக்கும்ன்றது விளங்கணும். இப்ப நான் அமைய செலவு கணிச்சு காட்டையில உங்களுக்கு தெரியும் கணிக்க சண்டை நாட்டு தரவு தந்திருந்தா கணிக்க ஏ நாட்டுக்கு தான் எக்ஸ்பண்டத்தில் குறைந்த அமைய செலவு. அப்ப இப்ப ஏ நாடு என்ன செய்யும்? எக்ஸ் உற்பத்திக்கு தன் வளங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கீடு செய்யும். அப்ப தன் வளங்களை ஒதுக்கீடு செய்தால் இந்த புள்ளியில உற்பத்தி நடக்கும். ஏ என்ற புள்ளியில உற்பத்தி நடக்கும் என்றது இப்ப மாணவர்களுக்கு தெரியும். தெரியல. இப்ப நீங்கள் இதுல அவதானிச்சு பார்க்கிறீங்கள். தெரியல. எக்ஸ்பண்டத்தில் குறைந்த அமைய செலவு கொண்ட நாடு ஏ நாடு. இந்த ஏ நாடும் பி நாடும் ஒரு எக்ஸ் சமன் ஒரு வாய் என்ற அடிப்படையில் பரிமாற்று வீதத்தில் இந்த பரிமாற்று வீதத்தில் நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது. அப்ப குறைந்த அமைய செலவுக்கும் கூடிய அமைய செலவுக்கும் இடைப்பட்டது. அப்ப இதன் அடிப்படையில் பார்த்தால் இது ஏ நாட்டின் பிவிசி. இப்ப ஏ நாட்டின் நுகர்வு இருக்க பாருங்கள். ஏ நாட்டுக்கு நயமான பண்டம் எக்ஸ் ஆனே. அப்ப ஏ நாடு தன்னிட்ட இருக்கிற சகல வளங்களையும் எக்ஸ் என்ற உற்பத்திக்கு பாவிக்குது. சகல வளங்களையும் எக்ஸ் என்ற உற்பத்திக்கு பாவிக்குது. அப்ப 500 அலகை இந்த நாடு உற்பத்தி செய்யுது. அப்ப எக்ஸ். அப்ப நாங்கள் ஒரு எடுகோள் எடுக்கிறோம். இப்ப இந்த நாடு தான் உற்பத்தி செய்கிற 500 எக்ஸையும் தானே நுகர ஆசைப்படுகிறது. தன்னை உற்பத்தி முழுவதும் தனக்கு நுகர்வு. அப்ப தன்னை உற்பத்தி முழுவதும் தனக்கு நுகர்வென்றால் இந்த நாடு எக்ஸ்பண்டத்தை மற்ற நாட்டுக்கு விற்கலாது. வித்தாத்தானே அங்கே இருந்து வையை வாங்கலாம். அப்ப வையனுடைய நுகர்வு என்னவாக இருக்கும்? வையனுடைய நுகர்வு 0. இதுல வடிவ விளங்கோடும் பிள்ளைகள் இருந்தால் எக்ஸ்பண்டம் வைப்பண்டம் தன்னிட்ட இருக்கிற சகல வளங்களையும் எக்ஸில பாவித்து 500 உற்பத்தி செய்கிற முழுவதையும் அந்த நாடு நுகர ஆசைப்படுகிறது. நவிக்கலாது. அப்ப எக்ஸிலே 500 அலகு நுகர்வண்டா வையில செய்கிறோம். மாறி யோசிங்கோ. இந்த நாடு தான் உற்பத்தி செய்கிற 500 அலகையும் மற்ற நாட்டுக்கு விற்க ஆசைப்படுது, ஏற்றுமதி செய்ய ஆசைப்படுது. அப்ப பரிமாற்று வீதம் ஒரு எக்ஸ் சமன் ஒரு வை. அப்ப அவலாத்தை இவர் வித்தால் எக்ஸிலை வெற்ற நுகர்வு சாத்தியம் 0. அப்ப 500 அலகையும் கொடுத்தால் எத்தனை அலகை அங்கே இருந்து வாங்கலாம்? ஒன்று கொண்டெல்லும். அப்ப 500 அலகையும் கொடுத்தால் 500 வைய வாங்கலாம். இதே நுகர்வு 0 வையில 500 பாருங்கள். அப்ப இங்கே 500 இது 0. இது 0 இது 0 இங்கே 500. அப்ப இந்த புள்ளியை வைத்துக்கொண்டு நீங்கள் கீறுறீங்கள் சிபிசி. இது பிள்ளைகள் உற்பத்தி சாத்திய விலை, இது நுகர்வு சாத்திய விலை. இப்ப பாருங்க, பொருத்தமான பரிமாற்று வீதத்தில் நாடுகள் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அந்த நாட்டினுடைய உற்பத்தி சாத்தியத்தை விட நுகர்வு சாத்தியம் பெருசாக இருக்கும். அதாவது உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியே இருக்கிற புள்ளியில் பாருங்க, பிவிசி கோட்டுக்கு வெளியில உள்ள பகுதி உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதி என்று சொல்லித்தாருனாங்க. அந்த பகுதியில ஒரு பொருள் குவியலை ஒரு நாடு நுகர முடியும். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியில ஒரு புள்ளியிலே ஒரு நாடு நுகர்வை செய்யலாம். அப்ப என்னென்ன உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியில நுகர்வை செய்யலாம்? அந்த நாடு ஏனைய நாட்டோட ஒரு பொருத்தமான பரிமாற்று வீதத்தில் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும். அதனால்தான் இந்த பரிமாற்று வீதம் பிள்ளைகள் குறைந்த அமைய செலவுக்கும் கூடிய அமைய செலவுக்கும் இடையில தான் இந்த பரிமாற்று வீதம் இருக்கும். அப்படி ஒரு பரிமாற்று வீதத்தில் இந்த நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபடும். ஆகவே இதில் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்றால், பொருத்தமான பரிமாற்று வீதத்தில் நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் உற்பத்தி இயலளவு மட்டத்தை விட
நுகர்வு இயலளவு மட்டம் பெரிதாக இருக்கும். அதாவது உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியே ஒரு நாடு ஒரு பொருள் குவியலை நுகரக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். இதுக்கு தான் இந்த பரிமாற்று வீதம் சரியாக அமைக்கப்படல் வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்ப இவ்வளவு தான் இந்த ஒப்பீட்டு நய கோட்பாடு சம்பந்தமான விளக்கம். அப்ப நாங்கள் வர்த்தக கோட்பாடுகள் சம்பந்தமாக பூரணமாக பார்த்து விட்டோம். முழு நன்மை கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. அப்ப இரண்டு கோட்பாடுகளுக்கு கூடாக எவ்வாறு வர்த்தகம் இடம்பெறும் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து இருக்கிறோம். அப்ப நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம். அப்ப இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து என்னுடைய கருத்துக்களை கேட்ட மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.